வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincav.com. இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளை பற்றி இருந்தாலும் இதே மெத்தட் வந்து எந்த ஒரு ஃபைனான்ஷியல் கோலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நான் 5 வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்கணும், இல்லை 3 வருஷம் கழிச்சு ஒரு ஹாலிடேக்கு போகணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாலிடேக்கு போகணும் முடிஞ்சா. அதாவது நான் சொல்கிறது இந்த சுச்சுவேஷனில் இல்லை எனக்கு ஒரு 2 வருஷத்தில் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கணும். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஃபைனான்ஷியல் கோலுக்கும் இப்போ நம்ம பண்ண போகிற டெமோ பொருந்தும், ரிட்டையர்மெண்ட்டை தவிர. இப்போ என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபைனான்ஷியல் கோல் பிளானிங்கில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் மட்டும் தனி, மற்ற எல்லா கோல் பிளானிங்கும் ஒரே மாதிரி மெத்தட் தான். ஏன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் மட்டும் தனிங்கிறதுனா, இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து காலேஜ் சேர்கிறதுக்காக நான் ஒரு தொகையை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன். பட் நான் அந்த தொகையை நான் இப்போ சப்போஸ் ஒரு 25 லட்சம்னு வச்சுங்களேன். இப்போது அடுத்த வருஷம் என் குழந்தை வந்து காலேஜுக்கு போகிறான், அவனுக்கு 25 லட்சம் அவனுக்கு தேவை. நான் பிளான் பண்ணிட்டேன், எனக்கு ஆல்மோஸ்ட் 22 கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போது அவன் அட்மிஷன் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் போது ஃபீஸு கேபிடேஷன் கிட்ட அந்த 22ல் முக்கால்வாசி போய்டுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஃபீ, தேர்ட் இயர் ஃபீ, ஃபோர்த் இயர் ஃபீ, பிஇன்னு வச்சுக்கிட்டா. ஸோ அந்த நான் சேமிக்கிற அந்த தொகை 2 இல்லை 3 இல்லை 4 வருஷத்தில் செலவழிஞ்சு போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கோல் ஓவர். நான் ஒன்ஸ் அந்த குழந்தை காலேஜுக்கு போயிட்டானாலே அதுக்கு மேலே அதுக்கு நான் எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை, மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. அந்த காசை எடுத்துகிட்டு சேஃபாக ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டேனோ, இல்லை சும்மா சேவிங்ஸ் பேங்க்கில் இருந்தாலே போதும், என்னோடய வேலை முடிஞ்சுது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் அப்படி கிடையாது. ரிட்டையர்மெண்ட் நீங்கள் ரிட்டையர் ஆன உடனே கையில் ஒரு தொகை வேணும். அந்த டைம்லேருந்து நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு ஆள் 55 வயசில் ரிட்டையர் ஆறு, 55 வயசுலேருந்து 85 வயசு அவர் இறக்குற டைம் வரைக்கும் அந்த தொகையை அவர் மேனேஜ் பண்ணணும். அதான் அந்த ரெட் லைன், அந்த ரெட் கிராஃப் இப்படி பார்த்து போகிறீங்க இல்லையா. இப்போ அந்த தொகையை அக்யூமுலேட் பண்ணுற டைம் இது, அந்த ப்ளூ லைன். அப்புறம் அந்த தொகை கையில் வருது, அந்த தொகையை மேனேஜ் பண்ணுறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அந்த லம்சம் அமௌண்ட்டை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோங்கிற பிளானிங் ஓரளவுக்காவது இப்போவே நம்ம இன்கார்பரேட் பண்ணாதான், இப்போவே கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளால் ஒழுங்காக பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபைனான்ஷியல் கோல் பிளானிங்லேயே ஒரு தனி சப் டிவிஷன் வச்சுங்களேன். மற்றது எல்லாமே ஒரே மாதிரி மற்ற சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஸோ இப்போது அந்த டெமோவை பார்க்கலாம். முடிஞ்சு எங்கேயா ஓரம் தள்ளிடுறேன். முதல்ல இப்போ அந்த காலமெல்லாம் போட்டுப்பேன். இப்போ வந்து நீங்கள் ஏஜ் ஆஃப் த சைல்டுன்னு போடலாம், இல்லை கரண்ட் கிளாஸ்ன்னு போடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி வேணால் ட்ரை பண்ணலாமே. ஏப்ரல் 2020. இப்போ புதுசாக எந்த கிளாஸில் சேர போகிறான், இல்லை எந்த கிளாஸ் முடிச்சிருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் உங்கள் பையன் வந்து இப்போ என்னோட பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டான். 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டான். இது முக்கியம். அப்போ வந்து எப்போ பைசா வேணும்னா, அடுத்த வருஷம் ஏப்ரல் 2021 5th ஸ்டாண்டர்ட் முடிப்பான். 6th 7th 8th 9th 10th 13th ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் இயர் காலேஜ். ஓகே. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல். ஸோ 2028 ஏப்ரலில் எனக்கு கையில் காசு வேணும். ஏன்னா பையன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் முடிப்பான். ஏப்ரல் 2028 நம்ம ஜான்வரி 2028 கையில் காசு வேணும்னு ஒரு வச்சுப்போம். ஸோ இப்போ என்னென்னா, எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். இயர்ஸ். ஸோ இப்போ ஏப்ரல் 2020ங்கிறது இது. ஸோ இது வந்து இயர் 0. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்டு,
4th 5th 6th 7th 8th இன்னும் 8 வருஷம் தான் இருக்குது. 8 வருஷம் தான் இருக்குது. நான் முன்னாடியே என்னுடைய ஃபைனான்ஷியல் ஆடிட்ஸில் இல்லை சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு டோட்டலாக 18 வருஷம் இருந்தது. அந்த 18 வருஷத்தில் 10 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் மீதி 8 வருஷத்துக்கு இப்போ பிளான் போடுறேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கை குழந்தை இருக்கோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரி சின்ன குழந்தை இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பிளான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அது இதுக்கேற்ற மாதிரி மாற்றிங்க. இப்போ நான் என்னுடைய சிச்சுவேஷனுக்கு போட்டேன், நீங்கள் உங்கள் சிச்சுவேஷனுக்கு போட்டுங்க. வேறு என்ன பண்ணோம்? ஸோ இவ்வளோதான், இதுதான் டியூரேஷன். இப்போ தான் பிரச்சனையே, கரண்ட் காஸ்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன். உங்கள் பையனை யூஜி மட்டும்தான் நீங்கள் படிக்க வைப்பீங்களா, இல்லை யூஜி ப்ளஸ் பிஜி படிக்க வைப்பீங்களா, இல்லை எங்கள் அம்மா அப்பா மாதிரி குறைவான சம்பளத்தில் பையனை யூஜி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி இதெல்லாம் முடித்து போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப்பில் கூட எங்கள் அம்மா அப்பா என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்னால் இப்படி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இப்போ இருக்க முடியுது. ஸோ அதனால் எவ்வளோ சப்போர்ட் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷன் வேணும், இதுதான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பேரண்ட்ஸோட மனநிலையை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது வந்து வெறும் ஃபைனான்ஷியல் பிளானிங், வெறும் நம்பர் கால்குலேஷன் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய சேலஞ்சஸ் என்ன, அது எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா நம்ம குழந்தை வந்து இந்த காலத்தில் வந்து கை குழந்தையே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஒரு டீனேஜான ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப முரடு பிடிப்பாங்க. சில பேர் வந்து நான் இதுதான் பண்ணுவேன்னு தெளிவாக இருப்பாங்க, அப்புறம் அதில் முரடு பிடிப்பாங்க, அது ஓகே. பட் சில பேர் வந்து எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஆனால் நம்ம சொன்ன பேச்சுன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம குழந்தைகளை ஹேண்டில் பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். நமக்கு எவ்வளோ லெவலோ அந்த லெவல் தான் குழந்தைகளுக்கும் இருக்கும். சில சமயம் குழந்தைகளை நம்ம எதிர்பார்த்ததை விட நிறையவே பண்ணோம், நம்ம பண்ணதை விட நிறையவே பண்ணோம். பட் நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளவு என் குழந்தைய ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லைன்னா பிற்காலத்தில் பிரச்சனை வரும். ப்ளஸ் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷன் எப்படி வருஷம் திருப்பி அதே கால்குலேஷனை பண்ணணுமோ புது டேட்டா வச்சு, இதையும் புது டேட்டா வச்சு பண்ணணும். என்ன டேட்டா அப்படிங்கன்னா, இப்போ யாரெல்லாம் ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகி புதுசாக காலேஜ் அட்மிஷனுக்கு பைசா கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கோர்ஸு பிஎஸ்சிக்கு இவ்வளோ, பிஏக்கு இவ்வளோ, யூஜிக்கு இவ்வளோ, டிப்ளமாக்கு இவ்வளோ, வேறு எந்த கோர்சஸ் உங்களுக்கு தோணுதோ எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ, எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. இந்த பிஸ்காம்க்கு எவ்வளோ, எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுங்க. அதெல்லாம் ஒரு லாக் புக் எழுதி வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள் குழந்தை வந்து நான் இதை பண்ணுவேன், இதுதான்ப்பா பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி அஸ்ட்ரானமராக போகிறேன், ஆஸ்ட்ரோனாட்டாக போகிறேன், ஸ்பேஸ் ஷிப் ஓட்ட போகிறேன், எல்லாமே சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு எல்லாம் மாறிடும். ஸோ அப்போ மாறணும்னா உங்கள் கோல் வேணும். நீங்கள் எல்லாம் இந்த டேட்டா வணக்கம் என் பேர் பட் எல்லாத்துலேயும் ஆப்லலாம் போட்டுறாதீங்க. ஆப்பில் போட்டிங்கன்னா க்ளவுடில் போட்டுருங்க. ஏன்னா ஃபோன் போயிடும். எங்கேயாவது ஒரு இந்த என்ன சொல்லுவாங்களே, என்ன எவர் நோட்டு அந்த நோட்டு இந்த நோட்டு எங்கேயா போட்டுன்னா எல்லாத்தையும் க்ளவுடில் தள்ளி விட்டுருங்க அட்லீஸ்ட். ஸோ யூஸ்ஃபுல்லாக. ஸோ இது ரொம்ப முக்கியம், இந்த டேட்டா எவ்வளோ முக்கியம். நான் இப்போ வந்து ஒரு யூஜிக்கு மட்டும் போடலாம், ரொம்ப போட்டால் மனசு கஷ்டமாயிடும் பிளான் பண்ணால். யூஜிக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு செமஸ்டருக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வச்சுப்போம். 8 செமஸ்டர் 8 லட்சம் ப்ளஸ் வந்து கேபிடேஷன் ஃபீ. பையன் நல்லா படித்தா ஃபீஸும் கம்மி, கேபிடேஷன் ஃபீ கட்ட வேணாம். பையன் நல்லா படிக்கலைன்னா காசு கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இது ஒரு 8 லட்சம் 15 லட்சம் வச்சுப்போம் சேர்ந்து எல்லாம் சேர்த்து. அப்புறம் வேற எங்கேயா ஹாஸ்டலில் சேர்க்கணும், வெளியூர் அது இதுன்னா இப்போ மேலே ஆகும். 15 லட்சம் வச்சுக்கிறேன். 15 1 2 3 4 5 15 லட்சம். இப்போது இது வந்து
என் பையன் 4வது முடிக்கும் பொழுது இருக்கிற யூஜி ஃபீஸ். இது ரொம்ப முக்கியம். 4வது இப்போ ஏப்ரல் 2020 இருக்கிற யூஜி ஃபீஸ். அது வந்து 2028 என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சின்ன பேசிக் இது என்னன்னா, ரிட்டையர்மெண்ட்ல நம்ம 6%, 7%, 8% இன்ஃப்ளேஷன் போட்டோம். இதுல வந்து மினிமம் 10% போடணும். மினிமம். ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் மேலேயே இருக்கும். மேலே இருந்தால் நமக்கு பெஜாராயிடுவோம் நம்ம. ஸோ 10% போடுறோம். ஸோ இது 1 + 10%. ஸோ 32 லட்சம் ஆகிடும். நம்ம பையன் காலேஜ் முடித்து ஸ்கூல் முடித்து காலேஜ் வரும்போது 32 லட்சம் கிட்ட வேணும். 35 கூட இருக்கலாம். 35ன்னு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு வந்து நான் எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன்? இதே லாஜிக் தான். நான் ரிட்டையர்மெண்ட்டில் கால்குலேஷனில் போட்ட மாதிரியே நீங்கள் ஒரு ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணும். நேத்திக்கு அசட் அலோகேஷன் வீடியோ அதையும் பார்த்துருங்க. அதில் நான் ஈக்விட்டி அலோகேஷன் எவ்வளோ, ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட் அலோகேஷன் எவ்வளோ, ரிட்டர்ன் எவ்வளோ எதிர்பார்க்கலாம், ஃபிக்ஸ்ட் இன்கம் ரிட்டர்ன் எவ்வளோ எதிர்பார்க்கலாம், அதை வச்சு போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணேன். நீங்கள் ஆக்சுவலாக பக்கத்து ஷீட்லேயே போட்டிங்கன்னா அதே ரிட்டர்ன் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். முடிஞ்சுது. அதே வந்துடும். அவ்வளோதான். ஒரே ஷீட்டில் எல்லாம் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதே நம்பர்ஸாக இருந்தால், இல்லை வேறு நம்பர் போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு 9% போட்டுக்கலாம். 9% போட்டு ஒரு கடைசி 4 வருஷம் ஒரு 7% போடலாம். சேஃபாக வச்சுப்போம் பைசாவை. இவ்வளோதும் போச்சுன்னா இப்போது நான் வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் கார்பஸ் இருக்கும். நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட கையில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் கார்பஸ் 0 போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ பண்ண தப்பா திருப்பி பண்ணக்கூடாது. இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ, அது எவ்வளோ எவ்வளோ போடுவோம், சும்மா ஒரு 12,000 வச்சுப்போம். இந்த இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை வருஷம் ஒரு 5% ஏற்றுவோம். வேறு வழி இல்லை, ஏற்றே ஆகணும். இப்போ 12,000 வச்சுருக்கோம், அதை நம்ம கோல் சீக் வச்சு சேஞ்ச் பண்ணிவிடுவோம், முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போது இயர் எண்ட் கார்பஸ் ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுங்க. ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா ஈக்குவல் டு 10 lakhs 10 1 2 3 4 5 ப்ளஸ் இந்த அமௌண்ட்டை இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த அமௌண்ட் ப்ளஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த ரிட்டர்ன். அவ்வளோதான். நான் ஏற்கனவே 10 லட்ச ரூபா ஏற்கனவே நான் 10 லட்ச ரூபா போட்டதுனால எனக்கு மேபி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்கிறதுனால, நிஜமாவே 10 லட்ச ரூபாய் இல்லைங்க, ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கிறதுனால நான் 12,000 ரூபாய் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். அதுலேயே நான் அசியூம் பண்ண ரிட்டர்னில் ஒரு 20 லட்சம் கிட்ட வந்துருச்சு. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 15,000 போடுறேன். போதாது, 30,000 வரும். 23 லட்சம்.
50. நான் கோல் சீக் பண்ணலை. கோல் சீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமே பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸின்னு தோணுது எனக்கு. 50,000 26 ஆயிடுச்சு. 75 30. ஸோ இப்போ எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா ஜஸ்ட் கோல் சீக்குக்கு போங்க. டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக், செட் செல், அதாவது இந்த ஃபைனல் செல் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. நம்ம 32 லட்சம் இந்த எக்ஸாக்டா 32,15,000 அவ்வளோ வேண்டாம், ஒரு 35 lakhs அப்ராக்சிமேட்டாக போட்டுப்போம். 1 2 3. வணக்கம், என் பேர். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இவ்வளோ போடணும். ஸோ இதுதான் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ? 1 லட்சமா? மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் 9,000 ரூபாய் தேவை. இந்த 9,000 ரூபாவை எந்த அசெட் அலோகேஷனில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணால் தான் இந்த 9% ரிட்டர்ன் அசீவ் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடியே அசெட் அலோகேஷன் டிசைட் பண்ணிடணும். இப்போ வந்து 8 வருஷம் தான் எனக்கு இருக்குது. நான் ஏற்கனவே 10 வருஷமாக 60% ஈக்விட்டி 40% ஃபிக்ஸ்ட் இன்கம் பிபிஎஃப்ல வச்சு பண்ணிட்டேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஈக்விட்டியை குறைக்கணும். அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன் ரிட்டர்ன். ஸோ 60லேருந்து 50, 40, 30 இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் குறையும், அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏறும். அவ்வளோதான் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த 9,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னுடைய அசெட் அலோகேஷனில் போடணும். சடீஸ் நான் 4,500 ரூபா ஈக்விட்டியில் போடுவேன். 50%னா 4,500 ரூபா பிபிஎஃப்ல கட்டுவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சுகன்யா ஸ்கீம் போடலாமா, பெண் குழந்தை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சுகன்யா ஸ்கீம் வந்து பெண் குழந்தைகளோட கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். படிப்புக்கு பிபிஎஃப். ஏன்னா உங்களுக்கு 50% தான் 50% ஆஃப் கார்பஸ் தான் வரும் 18 வயசில். ஸோ அதனால் பிபிஎஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் கார்பஸ் வரும், ப்ரொவைடட் நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக் சைல்ட் பிளானிங். இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இப்போ நேற்றுக்கு பண்ண அசெட் அலோகேஷன் வச்சே நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.